நம்ம சேனலில் பல பயனுள்ள தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். புது புது ஸ்ட்ராட்டஜிஸையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி பதிவிடக்கூடிய வகையில் இன்றைக்கி என்ன தகவல்களை உங்களுக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஸ்கேல்பிங்கை பற்றி சொல்லிக் கொடுங்க சார், ஸ்கேல்பிங் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு. ஸ்கேல்பிங்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு சில இடத்துல நீங்கள் கற்றுக்க போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5000 10,000 ரூபா கூட அது ஒரு தனி கோர்ஸாகவே சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாலேஜ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்மளோட சேனல் மூலிமா ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோட இறுதியில் நீங்கள் நம்ம சேனல் மூலிமா ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டீங்க, என்னோட நாலேஜ்லேருந்து உங்களோட நாலேஜ் ஏதாவது கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பல ஆயிரம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோட இறுதியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு 10 நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு இன்ட்ராடேக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டதுக்கான ஒரு திருப்தியோட இந்த வீடியோ முடிப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், முழுவதும் பார்க்கணும். ஏன்னா நான் எந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வரும்போது இடையில புது புது விஷயங்களை அப்டேட் பண்ணியிருப்பேன். கடைசி நிமிஷத்தில் கூட ஒரு சில முக்கியமான தகவல்களை சொல்லுவேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸ்கேல்பிங்கிறது என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஷார்ட் அவுட்டாக சொல்லிடுறேன். ஸ்கேல்பிங்கிறது யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேல்பிங்கிறதுனே பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடே பொதுவாக ஸ்கேல்பிங் தான். ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறீங்க, 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுக்கிறீங்கனாவே அதுவே ஸ்கேல்பிங் தான். இருந்தாலும் ஒரு சில பேர் சார் நான் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எடுப்பேன், 10 பாயிண்ட் எடுப்பேன், அதுக்கு சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னீங்கன்னா பொதுவாக ட்ரேட் எடுக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நெஃப்டியில் ஒரு 50 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா 50 ரூபா கிடைக்கும். ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் எடுக்கணுன்ட்டு போவீங்க. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு 2 பாயிண்ட் தள்ளி விழுந்துடும். நீங்கள் ஒரு 100 ரூபா ப்ரீமியத்தை எடுக்க போகிறீங்க, 100 ரூபாயில எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 102 ரூபாயில விழுந்துடும். உங்களோட டார்கெட் 110 ரூபாயாக இருக்கும். 110 ரூபா போகும்போது நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா 108 ரூபாயில விழுந்துடும். கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 6 ரூபா தான் கிடைக்கும். 10 பாயிண்ட்டை டார்கெட் பண்ணி போயிருப்பீங்க, என்ட்ரி போடும்போதே 2 ரூபா தள்ளி விழுந்திருக்கும், டார்கெட் போடும்போதும் இப்போ 2 ரூபா கம்மியாக விழுந்திருக்கும். ஆக மொத்தத்தில் 6 ரூபா தான் உள்ளார புக் ஆகிருக்கும். அந்த 6 ரூபாயும் பார்த்திங்கன்னா புரோக்கரேஜில் 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் கூட ஒரு சில இடத்துல புரோக்கரேஜ் பிடிக்கிறாங்க. அப்போ 100 ரூபா போயிடுச்சு அப்படின்னா கிடைச்சது 300 ரூபா, அதில் ஒரு 5 பாயிண்ட் தான் கிடைச்சது. 250 ரூபாயில் 100 ரூபா போயிடுச்சுன்னா பாக்கி 150 ரூபா 100 ரூபா தான் கிடைக்கும். அதுவும் ஒரு ட்ரேடு ப்ராஃபிட்டில் போய் ஒரு ட்ரேட் லாஸில் போனதுன்னா ஆக மொத்தத்தில் புரோக்கரேஜ்காரன் தான் சம்பாரிச்சிட்டு போவான். நம்ம சைக்காலஜி ரீதியாக நம்ம டக்குன்னு அஃபெக்ட் ஆகிடுவோம். அப்போ ஓவர் ட்ரேட் பண்ணுவோம், அந்தமாரி தொல்லைகள்லாம் வரும். பொதுவாகவே ஸ்கேல்பிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக தான் இருக்கிறவங்க மட்டும்தான் ஸ்கேல்பிங் பண்ணணும். எல்லாருமே ஸ்கேல்பிங் பண்ணக்கூடாது. ஸ்கேல்பிங்க்கு தான் அதிக நாலேஜ் தேவைப்படும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடில் ட்ரேட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேஜ்னு ஒரு ஆப் இருக்குது, 10 லட்ச ரூபா வரைக்கும் அதில் விர்ச்சுவல் மணியாக இருக்கும். அதில் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங் பண்ணி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ஒரு 1 மந்த் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதை ரியல் ட்ரேடில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனடியாக போய் நான் ரியல் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் யாரும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரில் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ரியல் ட்ரேடில் பண்ணலாமா அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் ட்ரேட் போங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட நாலேஜை என்னோடய நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களோட நாலேஜோட அதை கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் செட் ஆகுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் ப்ரோக்கரேஜ் அதிகமாக போய்டும். ஏன்னா நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் எடுக்க போய் ஒரு 6 பாயிண்ட் தான் கிடைக்கிது அப்படின்னா ப்ரோக்கரேஜ் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக போகும். அதே நீங்கள் ஒரு 5லேருந்து 10 லாட்டு எடுக்கிறதா வச்சுக்கோ. பொதுவாக நான் ஒரு 10 லாட்டு ட்ரேட் எடுக்கிறவங்கள வச்சுக்கிறேன். 10 இன்ட்டு நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் பிடிக்க போகிறீங்க, ஒரு குறைஞ்சது ஒரு 5 பாயிண்ட் பிடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆவரேஜாக வச்சுக்கோ. ஸ்கேல்பிங்கிறது ஒரு 5 பாயிண்ட் நிஃப்டியில் பிடிக்கிறீங்க. அப்போ 5 50 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். 50 பாயிண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 இன்ட்டு 50 2500 ரூபா. சரிங்களா? 50 இன்ட்டு 50 உங்களுக்கு 2500 ரூபா ஒரு ட்ரேடில் கிடைக்கும். 10 லாட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தால். 5 லாட் பண்ணுறவங்களுக்கும் இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்கிறேன். பொதுவாக கரெக்டான டைரக்ஷனை தெரிஞ்சு அடிச்சிங்கன்னா 10 லாட்டு ட்ரேட் பண்ணுறீங்க, 5 பாயிண்ட் பிடிக்கிறீங்க,
50 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. 50 × 50 2500 உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா brokerage பண்ணாலும் மீதி 2400 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இது ஸ்கேல்பிங்கில். இதே சப்போஸ் நீங்கள் ஒரு 5 லாட்டு ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5 லாட்டு ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1250 ரூபா கிடைக்கும். 1250ல் உங்களுக்கு brokerage போவோம், உங்களுக்கு ஒரு 100 ரூபா brokerage போயிட்டாலும் மீதி ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1100 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஸ்கேல்பிங். ஆனால் வந்து நீங்கள் அதிகமான லாட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது செட் ஆகும். கம்மியான லாட்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு brokerage அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில brokerage வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்தமாரி brokerage-லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஸ்கேல்பிங் எப்படி பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ராடே ட்ரேடே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் தான். பொதுவாக ஆப்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 90% லாஸஸ் தான் கொடுக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது. மீதி 10% பேர் தான் வந்து ஆப்ஷனில் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து ஆப்ஷனில் வந்து கற்றுக்கிட்டு ப்ராப்பராக எல்லாம் ஃபுல்லாக நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆப்ஷனில் இறங்குங்க. இல்லைனா மேக்ஸிமம் வந்து 90% வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் செல்லிங் வித்து ஹெட்ஜிங்கோட ட்ரேட் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்கேல்பிங்க்கு வரதுக்கு முன்னாடி ப்ரைமரி ட்ரெண்ட் என்ன இருக்குது, செகண்டரி ட்ரெண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டே கேண்டிலில் நிஃப்டியை மாற்றிங்க. டே கேண்டிலில் மார்க்கெட்டை வந்து பாருங்கள் எந்த டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேயில் வந்து பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நான் இன்றைக்கி வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே 16th மார்ச் 15th வரைக்கும் நான் உள்ள டைரெக்ஷனை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மார்க்கெட் வந்து என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அட் டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு நாள் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அப் டைரெக்ஷனில் போன மார்க்கெட் வந்து ஒரு டவுன் டைரெக்ஷனுக்கு வந்திருக்கு. ஆனால் ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அடுத்தது செகண்டரி ட்ரெண்டை பார்க்கணும். டேயில் வந்து மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிங்க. அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மார்க்கெட்டை வந்து 1 ஹவரில் பாருங்கள். ஸ்கேல்பிங் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டேலேருந்து வந்துடுங்க. டேலேருந்து வந்துட்டு அடுத்தது 1 ஹவரில் பாருங்கள். 1 ஹவரில் செகண்டரி ட்ரெண்டு மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். செகண்டரி ட்ரெண்டு மார்க்கெட் வந்து கீழே போய்கிட்டு இருக்குது. ஓகே, என்ன பண்ணிகிட்டு இருக்குது மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷன் வந்து டவுன் சைடை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஒரு சேனல் பேட்டர்ன் மாரி என்ன பண்ணிகிட்டு இருக்குது கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்தது இது 1 ஹவரில். அடுத்தது 15 மினிட்டில் மார்க்கெட்டோட ட்ரெண்டை பார்க்கணும். 15 மினிட்டில் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்கு உள்ளார இன்ட்ராடேக்கு வந்துடுவீங்க. இப்போது இந்த இடத்துல 15 மினிட்லேயே மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து ஓவரால் அப் ட்ரெண்டில் இருந்தாலும் இன்பிட்வீன் அடுத்தடுத்த ட்ரெண்டுக்கெலாம் பாருங்கள் உள்ளாரையே எவ்வளோ ட்ரெண்டு ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னு. அந்த ட்ரெண்டை வந்து 1 by 1 நீங்கள் பிடிக்கணும். 1 by 1 நீங்கள் வந்து ட்ரெண்டை பிடிச்சி மார்க்கெட் வந்து அடுத்தது என்ன பண்ணுது 15 மினிட்லேயும் டவுன் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது 5 மினிட்டில் பாருங்கள். 5 மினிட்டில் ஒரு பார்ட் டைம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்டில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு 5 மினிட்டில் போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு டேயில் வச்சு பாருங்கள் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு. டேயில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 ஹவரில் பாருங்கள். அதுக்கப்புறம் 15 மினிட்டில் பாருங்கள். அடுத்தது 5 மினிட்டில் பாருங்கள். 5 மினிட்டை ஃபைனலாக வச்சுங்க. ஸ்கேல்பிங்க்கு 5 மினிட் வந்து நல்லா செட் ஆகும். இப்போ வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு ட்ரெண்டை போக விடுங்க. எந்த ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு ட்ரெண்டை மார்க்கெட் வந்து ஒரு 2-3 டைம் டச் பண்ணுது அப்படின்னா அந்த ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். இந்த இடத்த வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போணுச்சு அப்படின்னா ஒரு டைம் பாருங்கள். 2வது டைமும் அதே போல் டச் பண்ணிவிட்டு மேலே போகுதுன்னா அதையும் பாருங்கள். 3வது டைம் டச் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 21,978லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு 22,048, கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதில் ஒரு 10 பாயிண்ட் வந்து உங்களால் பிடிக்கிறதுக்கு முடியும். இதுதான் வந்து ஸ்கேல்பிங். இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும். அதே போல் டார்கெட்டை எப்படி வைக்கணும்னா ப்ரீவியஸாக என்ன மாதிரி போயிருக்கு அப்படிங்கிறத கீழே ஒரு 2 ஸ்விங்கு மேலே ஒரு 2 ஸ்விங்கு விட்டுக்குங்க. இப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கு உங்களோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரெண்டு வந்து என்ன மாதிரியான ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ ட்ரெண்ட் இருக்குது நண்பர்களே. இப்போ வந்து நம்ம ஒரு 1 ஹவர்லேயே மார்க்கெட்டை வச்சு பார்த்தோன்னா இவ்வளோ ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு.
ஓவரால் ட்ரெண்டு என்ன பண்ணிகிட்ருக்கு, ஓவரால் ட்ரெண்டு அப் டைரெக்ஷனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்தது என்னது, டேயில் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அடுத்தது 1 ஹவரில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அடுத்து 5 மினிட் வந்து என்ன பண்ணியிருக்கு, காலையில் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு, ஈவினிங் அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அப்போது காலையில் நீங்கள் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது டவுன் சைடு பாசிபிளாக தான் யோசிக்கணும். அப் சைடு மார்க்கெட்டு மேலே போகும்போது நீங்கள் அப் சைடு டைரெக்ஷனை தான் யோசிக்கணும். இதுதான் வந்து ஸ்கேல்பிங்க்கான வழிமுறை நண்பர்களே. இப்போது இதே நேரத்தில் இதில் வந்து ஒரு டூலை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே நான் வந்து இந்த VWAP வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் இது எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சில பேர் வால்யூம் வந்து கீழே பார்ப்பாங்க. இந்த இடத்துல லைன் வந்து ரெட் கலர் லைன் வந்து அதிகமாக இருக்கும், க்ரீன் கலர் லைன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் வந்து இந்த இடத்துல கீழே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் வால்யூம் பேஸ்டு. நான் வந்து அதை லைனாக ஃபார்ம் பண்ணிக்குவேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கோபுரமாக வால்யூமை பாருங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நான் வந்து அந்த வால்யூமை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லைனை பேஸ் பண்ணி தான் பார்ப்பேன். இந்த இடத்துல வால்யூம் வந்து இவ்வளோ பெருசு இருக்குன்னா அதை வந்து நீங்கள் கேண்டிலோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். இந்த இடத்துல பார் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த இடத்துல சில பேர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல வால்யூம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த இடத்துல வால்யூம் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு, அப்போ மார்க்கெட் மேலே போகணும். அதை எதோட கம்பேர் பண்ணுவீங்க? ப்ரீவியஸ் வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குன்னா அதை கேண்டிலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துல அளவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 5 மினிட்லேயும் 15 மினிட்லேயும் கம்பேர் பண்ணும்போது இந்த வால்யூம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே இந்த VWAP லைனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த VWAP லைன் வந்து 5 மினிட்டுக்கு தகுந்த மாரி மாறிக்கும், 15 மினிட்டுக்கு தகுந்த மாரி மாறிக்கும், 1 ஹவருக்கு தகுந்த போலையும் அந்த வால்யூம் வந்து மாறிக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லைனுக்கு மேலே இருக்கும்போது அப் ட்ரெண்ட்லேயும் அந்த லைனுக்கு கீழே இருக்கும்போது நீங்கள் டவுன் ட்ரெண்டாகவும் யோசிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், காலையில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். மார்க்கெட்டை ஆல்ரெடி ஒரு டைரெக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணியிருந்துருக்குங்களா, ஒரு ட்ரெண்டை மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு வந்திருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டை ப்ரீவியஸ் டேஸும் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்டில் டச் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. VWAP லைனை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டுக்கு தான் போகும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தலாம். 22,070 மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கு, 22,070 21,980 வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 90 புள்ளிகள் வந்து ஃபால் ஆகிருக்கு. இதில் உங்களால் ஒரு 10 பாயிண்ட்டுகளை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் வந்து ஸ்கேல்பிங்கில் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். பொதுவாகவே ஸ்கேல்பிங்கிறது ஒரு பெரிய டார்கெட்டுக்கெலாம் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. எப்போதுமே ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கணும். ப்ரீவியஸ் ஸ்விங்கு மார்க்கெட்டு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். மார்க்கெட் வந்து ஓவராலாக என்ன ட்ரெண்டில் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இன்றைக்கி கதைக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, ப்ரீவியஸ் ஸ்விங்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, மேலேருந்து விழுந்த மார்க்கெட் ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து டச் பண்ணிவிட்டு திரும்பியிருக்குங்களா, இதுதான் நடந்திருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து VWAP லைனை கட் பண்ணியிருக்கு, ட்ரெண்டையும் அனலைஸ் பண்ணியாச்சு. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கு. VWAP லைனுக்கு கீழே வரும்போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லைனை வந்து பிரேக் பண்ணும்போது ஒரு புட் டைரெக்ஷனை பயன்படுத்துகிறோம், என்ட்ரி எடுக்கிறோம். அதே போலவே நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், இப்படியும் அனலைஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஒரு 5 மினிட் வந்து எத்தனை டைம் வந்து சப்போர்ட் எடுக்குது, எத்தனை டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத லைனை வந்து ட்ரா பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு டைம் டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு, அடுத்தது இங்கே ஒரு டைம் டச் பண்ணிட்டு போயிருக்கு, இந்த இடத்துல ஒரு டச் பண்ணிட்டு போயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலன்னா, நம்ம வந்து இந்த லைனை டச் பண்ணிவிட்டு எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு ஒரு டைம் பார்த்துக்கணும். அது ப்ரீவியஸாக எங்கேயாவது கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த ட்ரெண்டு இந்த ட்ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேவ் கிடைக்கும். அந்த வேவில் மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்கேருந்து அடுத்த லைன் மேலே போகுது, இந்த லைனை வந்து டச் பண்ணுது. இப்படி தான் வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்டோட ஹையை பிரேக் பண்ணும்போது எவ்வளோ பேர் கேண்டிலாக பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு க்ரீன் கேண்டில். அப்போ பிரேக் அவுட் ஆகும்போது சரி பிரேக் அவுட் ஆகுது, 21,996 பிரேக் அவுட் ஆகிட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கு, ஒரு 40-50 புள்ளிகள் மேலே போயிருக்கு. இதில் நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்டை கேப்சர் பண்ண முடியும். சரிங்க சார், ஓகே, இதில் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை சார் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ, நான் ஏற்கனவே போன வாரம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது உங்களோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி சூஸ் பண்ணலாம். இந்த மணி வந்து அதிகமான லாஸும் கொடுக்கும், அதிகமான ப்ராஃபிட்டும் கொடுக்கும். அட் த மணி வந்து கம்மியான ப்ராஃபிட் கம்மியான லாஸ், மீடியமான ப்ராஃபிட் மீடியமான லாஸ் கொடுக்கும். அட் த மணி அவுட் ஆஃப் த மணி வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ராஃபிட் கம்மியான லாஸ் கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் அதை எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் நான் உங்களுக்கு தரேன். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 22,050 வந்து ட்ரேட் ஆகுது. நான் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 22,100 22,050 கிட்டத்தட்ட ரூ. 100 110 உள்ள மாரி 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. இதுலேயும் நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன், VWAPங்கிறத ஆட் பண்ண சொல்லுவேன். VWAP ஏன்னா இதுலேயும் வால்யூமை செக் பண்ணும். எப்போதுமே வால்யூமை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏமாற மாட்டோம் பெருசாக. ஏன்னா வந்து எந்த இடத்துல மார்க்கெட் திரும்புதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். VWAP ஓகே, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஒரு பார் வந்து கிரியேட் ஆகுது. இந்த பார் வந்து இவ்வளோ தூரம் கிரியேட் ஆகுதுங்கும் போது உங்களுக்கு இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த VWAP லைன் வந்து பார்த்திங்கன்னா அதோடையே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த VWAP லைனுக்கு மேலே இருக்கும்போது பையிங்கு, VWAP லைனுக்கு கீழே இருக்கும்போது செல்லிங்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெறும் இந்த வால்யூமை நிறைய பேர் சொல்லுவாங்க, வால்யூமை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், வால்யூமை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கன்னு. இந்த வால்யூமோட பாரை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணிவிடுவீங்க சொல்லுங்கள் பார்க்கும். இந்த பாரை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்யூம்லாம் சின்ன சின்னதாக தெரியும். இப்போ நீங்கள் இது பெருசுன்னு கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது இது பெருசாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதிகமாக வர இந்த வால்யூம்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கம்பேரிஷன் பண்ணும்போது இந்த வால்யூம் வந்து பெருசாக வந்து பிகினர்ஸுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வால்யூமை வந்து பெருசாக பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு இந்த வேலையை தான் இந்த VWAP லைன் செய்யுது. சரிங்களா, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். சரிங்களா, இந்த லைனை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைனுக்கு கீழே இருக்கும்போது உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செல்லிங்கில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ளூ கலர் லைனுக்கு மேலே இருக்கும்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பையிங்கில் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். உதாரணமாக நான் ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம இப்போ பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ் ப்ளூ வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த அலெக்ஸ் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் ஸ்கேல்பிங்க்கெலாம் வந்து ஒரு சில ப்ரோக்கரேஜ்லாம் வந்து ₹70 ₹80 எடுக்கிறாங்கண்ணே. ஒரு சின்ன ப்ரொமோஷனாக கூட எடுத்துக்கோங்க. வெரி லோ ப்ரோக்கரேஜ் நண்பர்களே, வெறும் ₹15 மட்டும்தான். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ₹30 வாங்குறாங்க. வெறும் ஒரு பைக்கு ₹30, ஒரு செல்லுக்கு ₹30, ₹60, ₹70, மொத்தமாக ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ₹70-80 போய்டும் ப்ரோக்கரேஜ்லாம். சரிங்களா, நம்ம இந்த அலைஸ் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. அதே நேரத்தில் ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. நானுமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் இருக்குது. ஃப்ரீ டிமண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். அதே நேரத்தில் ஃப்ரீ AMC சார்ஜஸ், வேறு எந்த இதுவும் சார்ஜஸும் கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் கூட கொடுக்குறாங்க. நீங்கள் சப்போஸ் வந்து ஆல்ரெடி அலைஸ் ப்ளூவில் வந்து இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா சில பேருக்கு ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் கூட கொடுக்குறாங்க. நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ப்ரோக்கரேஜ் வந்து வெரி லோ ப்ரோக்கரேஜ். இண்டிகேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இண்டிகேட்டர்லாம் ஃப்ரீயாக தராங்க. அல்கோலாம் இருக்குது. அதுக்கெலாம் வந்து மந்த்லி சார்ஜஸ் அதுமாரிலாம் எதுவும் கிடையாது. சரிங்களா, நிறைய யூசேஜஸ் இருக்குது. உங்களுக்கும் யூஸ் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா 10 அக்கௌண்ட் டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். சார் நான் ஆல்ரெடி டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் சார், எனக்கு ஏன் சார் இன்னொரு டிமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாரி தான். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு இதில் வச்சுருக்கீங்கன்னா 5 அக்கௌண்ட் கூட ஒரு ஆள் வச்சுக்கலாம், 10 அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதோட இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு ப்ரோக்கரேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 2 ப்ரோக்கரேஜ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு இடத்துல சார்ட்டை இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு மொபைலில் வச்சுக்கிட்டு ஸ்கேல்ப் பண்ணலாம். அப்போ வந்து 2 ப்ரோக்கரேஜ் 2 சார்ட்டு 2 இது இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கும் ரெஃபர் பண்ண மாரி இருக்கும். நம்ம இந்தமாரி வீடியோக்கள்லாம் போடுறோம். நம்மளை மோட்டிவேஷன் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம ரெஃபரல் கீழே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃப்ரீயாகவே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்குது. இமீடியட்டாக வித்தின் 15 மினிட்ல உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரமோஷன் பண்ணி ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கிட்டுனா மன்னிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகிருக்க டைம் வந்து மார்க்கெட்டு காலையில் 9:25 வச்சுங்க. இந்த VWAP லைனை பற்றி நான் ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு 15 to 20 மினிட்ஸ் வந்து VWAP லைன் வந்து அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 9:35 வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து VWAP லைனை பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வால்யூம் வந்து கரெக்டாக காமிக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் 9:30 அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் எல்லாமே இன்பிட்வீனில் தான் இருக்கு பாருங்க.
அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கிளாரிட்டியாக உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த VWAP லைனோட கம்பேர் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள், VWAP லைன் இருக்குது. இந்த இடத்துல 9:30 கேண்டில் வந்து பாருங்கள், 9:30 கேண்டில் வந்து இந்த ப்ளூ கலர் லைனை வந்து கிராஸ் பண்ணி கீழே வந்திருக்குங்களா, அப்போ கால் வந்து செல்லிங் ப்ரெஷர், அப்போ மார்க்கெட் வந்து புட்டு வருது. அதே நேரத்தில் 9:30 கேண்டில் பாருங்கள், புட்டோட ப்ரீமியம் வந்து இந்த ப்ளூ கலர் லைனுக்கு மேலே போயிருக்கு. அப்போது புட்டோட ப்ரீமியம் மேலே போகுது, காலோட ப்ரீமியம் கீழே வருதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பிங் எடுக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கால் கீழே இறங்கிடுச்சுன்னா எந்த லைன் வந்து எந்த சார்ட் வந்து ப்ளூ கலர் லைனுக்கு மேலே போகுதோ அந்த டைரெக்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். இது காலு கீழே வருது, அப்போ புட்டு மேலே போகுது அப்படின்னா புட் டைரெக்ஷனில் மார்க்கெட் இருக்குது. நீங்கள் சப்போஸ் இந்த கேண்டிலுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 135 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 161 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கும். அப்போது இதில் இன்பிட்வீனில் உங்களால் ஒரு 10 பாயிண்ட் எடுக்க முடியும்ல. உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னா அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கணும் ஸ்டாப் லாஸை. அப்போது ஒரு ஸ்கேல்பிங்கை வந்து பண்ணும்போது இந்தமாரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கெட்டோட ட்ரெண்டையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரைமரி ட்ரெண்டு, செகண்டரி ட்ரெண்டை பார்த்துக்கோங்கன்னு. காலையில் இங்கே பாருங்கள், ஓவரால் ஒரு ட்ரெண்டு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு எத்தனை மணிக்கு 9:35க்கு கீழே வந்திருக்கு. இங்கேயும் VWAP லைன் என்ன சொல்லுது, ட்ரேடிங் வியூ சார்ட்லேயும் நிஃப்டி வந்து என்ன சொல்லுது, ப்ளூ கலர் லைனை எத்தனை மணிக்கு பிரேக் பண்ணியிருக்கு, 9:30க்கு பிரேக் பண்ணியிருக்கு. 9:30க்கு 9:35க்கு மார்க்கெட் நல்ல செல்லிங் ப்ரெஷரில் வந்திருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் என்ன ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு, டவுன் ட்ரெண்டில் ஒரு இடத்துல டச் பண்ணுது. எந்த இடத்துல வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்கு, 9:55க்கு இந்த லைனை வந்து டச் பண்ணியிருக்கு. அதே போலவே இந்த ப்ரீமியத்தையும் பாருங்கள், இந்த இடத்துல என்னது 9:50க்கு, அதே போல் பாருங்கள் 9:50க்கு இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இங்கே பாருங்கள், 9:50, 55 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஹை தான் போயிருக்கு. ஓகே, அப்போது இங்கே பிரேக் அவுட் எங்கே கிடச்சிருக்கு, அதேமாரியே 9:30 to 9:35 கேண்டிலில் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. 9:30 வரைக்கும் ஹை போயிருக்கு. அப்போது எவ்வளோவில் என்ட்ரி, 134 என்ட்ரினா எவ்வளோ தூரம் டார்கெட் போயிருக்கு, 195 வரைக்கும் போயிருக்கு. அப்போது இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஒரு டார்கெட் வந்து ஈஸியாக நம்மளால் எடுக்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதுக்கு இடையில என்ன தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ப்ரீமியம் ஆட்டினாலும் நீங்கள் இந்த ப்ளூ கலர் லைனுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகாத வரைக்கும் பயப்படாமல் வச்சுருக்க முடியும். இதை பல பேர் வந்து ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இண்டிவிஜுவலாகவே நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் இதை நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார், நல்லா ஒர்க் ஆகுது சார், இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா சார், நான் வந்து ஆப்ஷனில் வந்து குத்துமதிப்பாக வெறும் ட்ரேடிங் வியூ சார்ட்டை பார்த்து மட்டுமே ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பேன் சார், ஒரு ப்ரீமியமில் என்ன மொமெண்டம் கிடைக்குதுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 25 மினிட்ஸ் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இவ்வளோ விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, வீடியோ வந்து திருப்பி அகைன் வந்து ஒரு டைம் கூட பாருங்கள். ஏன்னா எந்தெந்த இடத்துல டவுட் இருக்கோ 1க்கு 2 டைம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போது ப்ரீமியத்துலேயும் இதுமாரி ட்ரெண்டெல்லாம் ஃபாலோ ஆகும். ப்ரீமியத்துலேயும் இந்தமாரி இப்போ இந்தமாரி ட்ரெண்டு ஃபாலோ ஆகும்போது அப்போ ப்ரீமியம் கீழே வருது அப்படின்னா அதே நேரத்தில் காலோட ப்ரீமியம் மேலே போகும். அப்போது ப்ரீமியத்தில் ஒரு கால் ஆப்ஷனையும் ஒரு புட் ஆப்ஷனையும் எடுத்து வச்சு எப்போதுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரா பண்ணுங்கள். நல்லாவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்தமாரி ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா, ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதே போல் நீங்கள் சார்ட்லாம் 1க்கு 2 சார்ட்டை வச்சு பார்க்கணும். இதே போல் இண்டிகேட்டர்லாம் ஆட் பண்ணணும். ஒரு இண்டிகேட்டரை வந்து ஒரு சார்ட்டை வந்து நீங்கள் ஒரு மொபைலில் வச்சுக்கிட்டு ஒரு சிஸ்டத்தில் வச்சுக்கிட்டு உங்களோட இன்னொரு ப்ரோக்கரேஜை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மொபைலில் வச்சுக்கிட்டு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கேல்பிங்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஸ்கேல்பிங்கில் இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கோர்சஸ் சம்மந்தமான தகவல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் எதுவும் பண்ண வேணாம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 10 பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா,
மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோஸ் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனல் பேரில் நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது டெலகிராமில். எதுலையும் ஜாயின் பண்ணாதீங்க. நம்ம ஒரே ஒரு ஃப்ரீ டெலகிராம் குரூப் தான் வச்சுருக்கோம். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை பயன்படுத்தி மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.